ராஜாங்கம் வீட்டிற்கு வந்தும் தமிழ்ச்செல்வி வராதது குறித்து மலர் மற்றும் காவ்யா பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது தமிழ்ச்செல்வி போன் செய்யாமலேயே அவர் போனில் இருந்து செல்லப்பாண்டிக்கு அழைப்பு போனதுதான் எல்லா குழப்பத்திற்கும் காரணம் என்பதை காவ்யா உணர்கிறாள். இதில் ஈஸ்வரி அத்தையின் சதி இருக்கலாம் என சந்தேகிக்கும் காவ்யா தன் கணவன் போஸிடம் பேசி உண்மையை கண்டறிய முயல்கிறாள். போஸை திருத்தி நல்வழிப்படுத்த நினைக்கும் காவ்யா அவனை வைத்தே ஈஸ்வரிக்கு போன் செய்யச் சொல்கிறாள். போஸும் காவ்யாவின் அன்பிற்காக தன் அம்மாவிடம் நயமாக பேசி உண்மையை வரவழைக்கிறான். ஈஸ்வரி ஆவேசமாக தானும் சித்ராவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்துதான் தமிழ்ச்செல்வியின் போனை திருடி ஐஸ்வர்யாவைக் கொண்டு குரல் மாற்றி பேச வைத்ததாக ஒப்புக்கொள்கிறாள். இந்த மொத்த உரையாடலையும் காவ்யா ரகசியமாக பதிவு செய்கிறாள். மறுநாள் ராஜாங்கம் வீட்டிற்குச் செல்லும் காவ்யா அங்கிருக்கும் அப்பத்தா மற்றும் ராஜாங்கம் முன்னிலையில் ஈஸ்வரியின் சதியை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்துகிறாள். போஸும் தன் அம்மா செய்த தவறைச் சுட்டிக்காட்ட ஈஸ்வரி, சித்ரா மற்றும் ஐஸ்வர்யா மூவரும் கையும் களவுமாக மாட்டிக்கொள்கிறார்கள். உண்மையை அறிந்த சேதுவும் ராஜாங்கமும் மிகுந்த அதிர்ச்சியடைகிறார்கள். தன் தவறை உணர்ந்த சேது ராஜாங்கத்துடன் தமிழ்ச்செல்வியின் வீட்டிற்குச் சென்று மன்னிப்பு கேட்கிறான். ஈஸ்வரியின் சதி அம்பலமானதைச் சொல்லி அவளை மீண்டும் வீட்டிற்கு வருமாறு அழைக்கிறான். ஆனால் தன் கணவன் தன் மீது நம்பிக்கை வைக்காமல் மற்றவர்கள் சொன்னதை நம்பியதை நினைத்து தமிழ்ச்செல்வி கடும் கோபமடைகிறாள். காவ்யா சொன்ன பிறகுதான் என்னை பற்றி தெரிய வேண்டுமா என்று கேட்டு சேதுவையும் ராஜாங்கத்தையும் கடுமையாகச் சாடுகிறாள். அந்த வீட்டின் உறவே தனக்கு வேண்டாம் எனக் கூறி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டிற்குள் செல்கிறாள். ஈஸ்வரியின் சதி முறியடிக்கப்பட்டாலும் சேதுவின் மீதான நம்பிக்கையை இழந்த தமிழ்ச்செல்வியின் கோபம் குறையாததால் கதை மிகுந்த பரபரப்புடன் தொடர்கிறது. தமிழ்ச்செல்வியின் கோபத்தைக் கண்டு சேதுவும் ராஜாங்கமும் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். எவ்வளவு கெஞ்சியும் தமிழ்ச்செல்வி இறங்கி வராததால் இருவரும் கனத்த இதயத்துடன் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். வீட்டிற்கு வந்த ராஜாங்கம் ஈஸ்வரி, சித்ரா மற்றும் ஐஸ்வர்யா ஆகிய மூவரையும் வீட்டின் நடுவே நிற்க வைத்து கடுமையாக எச்சரிக்கிறார். தமிழ்ச்செல்வி இந்த வீட்டிற்கு வராமல் நீங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது என்று கூறி அவர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். மறுபுறம் போஸ் தன்னை காட்டிக் கொடுத்ததை எண்ணி ஈஸ்வரி ஆத்திரமடைந்தாலும் காவ்யாவின் பிடியில் போஸ் இருப்பதை உணர்ந்து அமைதியாக திட்டம் தீட்டுகிறாள். தன் மீது நம்பிக்கை இல்லாத சேதுவுடன் இனி வாழ முடியாது என்பதில் தமிழ்ச்செல்வி உறுதியாக இருக்கிறாள். ஆனால் அவள் கர்ப்பமாக இருப்பதால் அவளது உடல்நிலையை எண்ணி அவளது பெற்றோர் கவலைப்படுகிறார்கள். சேது தினந்தோறும் தமிழ்ச்செல்வியின் வீட்டிற்கு வந்து வாசலில் நின்று மன்னிப்பு கேட்கிறான். நீ என்ன மன்னிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் உன் உடல் நலத்தையும் நம் குழந்தையின் நலனையும் கருத்தில் கொண்டு வீட்டிற்கு வா என்று கெஞ்சுகிறான். காவ்யாவும் போஸும் தமிழ்ச்செல்வியிடம் பேசி அவளை சமாதானப்படுத்த முயல்கிறார்கள். தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்து வருகிறார்கள். இப்போது உன் மௌனம் அவர்களுக்கு தான் சாதகமாகும் என்று காவ்யா எடுத்துரைக்கிறாள். தமிழ்ச்செல்வி தன் கணவனை மன்னித்து மீண்டும் அந்த வீட்டிற்குள் நுழைவாளா அல்லது தன் சுயமரியாதையே முக்கியம் என்று விலகி நிற்பாளா? ஈஸ்வரி அடுத்ததாக என்ன சதி செய்வாள் என்பதில் அடுத்தடுத்த திருப்பங்கள் அரங்கேறுகின்றன. தமிழ்ச்செல்வியின் கோபம் சேதுவை நிலைகுலைய வைக்கிறது. எவ்வளவோ கெஞ்சியும் அவள் இறங்கி வராததால் சேதுவும் ராஜாங்கமும் மிகுந்த மனவேதனையுடன் வீடு திரும்புகிறார்கள். வீட்டுக்கு வந்ததும் ராஜாங்கம் ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா மூவரையும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னிலையில் நிற்க வைத்து ஆவேசமாகச் சாடுகிறார். தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு திரும்பாவிட்டால் உங்களுக்கும் இந்த வீட்டில் இடமில்லை என அதிரடியாக உத்தரவிடுகிறார். தன் மீது நம்பிக்கை வைக்காத கணவனை தவிர்க்க நினைத்தாலும் தமிழ்ச்செல்வி தனிமையில் அமர்ந்து அழுகிறாள். சேது தினமும் அவள் வீட்டு வாசலில் வந்து நின்று மன்னிப்பு கேட்கிறான். நீ என்னை மன்னிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் உன் உடல்நிலை முக்கியம், குழந்தையை நினைத்து வீட்டுக்கு வா என்று கெஞ்சுகிறான். காவ்யாவும் போஸும் தமிழ்ச்செல்வியைச் சந்தித்து தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பதையும் சேது நிஜமாகவே வருந்துவதையும் எடுத்துச் சொல்லி அவளைச் சமாதானப்படுத்த முயல்கிறார்கள். அடுத்த சில நாட்களில் தமிழ்ச்செல்விக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட மொத்த குடும்பமே பதறிப்போய் அவள் வீட்டுக்கு ஓடுகிறது. அங்கே சேது அழுது கொண்டே அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தமிழ்ச்செல்வியின் மன உறுதி கொஞ்சம் கொஞ்சமாக தளர்கிறது. ஆனால் அங்கேயும் ஈஸ்வரி சும்மா இருக்காமல் தமிழ்ச்செல்வியின் குடும்பத்தார் முன்னிலையில்தான் ஒரு அப்பாவி போல நடித்து புதிய நாடகத்தை தொடங்குகிறாள். தமிழ்ச்செல்வி மீண்டும் அந்த வீட்டுக்கு திரும்பி தன் உரிமையை நிலைநாட்டப் போகிறாளா அல்லது ஈஸ்வரியின் புதிய சதி அவளை தடுக்குமா என்பதுதான் இப்போதைய பரபரப்பான சூழல். ஈஸ்வரி அங்கே ஒரு பெரிய நாடகத்தை போடுகிறாள். தமிழ்ச்செல்வியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பது போல நடித்து, எல்லாமே என் மேல இருக்கிற பாசத்தாலதான் இந்த சின்ன பொண்ணுங்க பண்ணிட்டாங்க, என்ன மன்னிச்சிடு தமிழ் என்று முதலை கண்ணீர் வடிகிறாள். இதை பார்த்ததும் மற்றவர்களுக்கு அவர் திருந்திவிட்டார் என்று தோன்றினாலும் தமிழ்ச்செல்விக்கு மட்டும் அதில் இருக்கும் வஞ்சகம் புரிகிறது.
இருந்தாலும் அப்பத்தாவின் வேண்டுதலுக்காகவும் சேதுவின் தொடர் கதறலாலும் தமிழ்ச்செல்வி ஒரு நிபந்தனையுடன் அந்த வீட்டிற்கு வரச் சம்மதிக்கிறாள். நான் இந்த வீட்டுக்கு வருவேன், ஆனால் இனி இந்த வீட்டில் எந்த ஒரு முடிவெடுக்கும் அதிகாரமும் எனக்குத்தான் இருக்க வேண்டும். ஈஸ்வரி அத்தை இனி எந்த விஷயத்திலும் தலையிடக்கூடாது என்று கராராகச் சொல்கிறாள். ராஜாங்கம் உடனே அதற்குச் சம்மதிக்க தமிழ்ச்செல்வி மீண்டும் அந்த வீட்டிற்குள் நுழைகிறாள். வீட்டுக்கு வந்ததும் தமிழ்ச்செல்வி பழையபடி அமைதியாக இருக்கவில்லை. ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா மூவரையும் வேலைக்காரர்களைப் போல நடத்தி அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டத் தொடங்குகிறாள். காவ்யா அவளுக்கு பக்கபலமாக இருக்கிறாள். ஈஸ்வரிக்கு இது பெரும் அவமானமாகத் தெரிகிறது. இந்த தமிழ் நம்ம வீட்டிலேயே இருந்து நம்மளையே ஆட்டி படைக்கிறாளே என்று உள்ளுக்குள் கொதிக்கும் ஈஸ்வரி தமிழ்ச்செல்வியின் வளைகாப்பு விழாவின் போது அவளுக்கு ஏதேனும் ஆபத்தை ஏற்படுத்த ரகசியமாக திட்டம் தீட்டுகிறாள். தமிழ்ச்செல்வி தன் புத்திசாலித்தனத்தால் ஈஸ்வரியின் அடுத்த அடியைச் சமாளிப்பாளா? சேது தன் மனைவியின் நம்பிக்கையை மீண்டும் முழுமையாக பெறுவானா? கதை விறுவிறுப்பாக நகர்கிறது. தமிழ்ச்செல்வி மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்ததுமே அதிகாரத்தை கையில் எடுக்கிறாள். ஈஸ்வரி அத்தை எப்போதெல்லாம் சதி செய்ய நினைக்கிறாரோ அப்போதெல்லாம் தமிழ்ச்செல்வி அதை முன்கூட்டியே கணித்து முறியடிக்கிறாள். குறிப்பாக சமையலறை மற்றும் வீட்டுச் செலவு கணக்குகளை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு ஈஸ்வரியையும் ஐஸ்வர்யாவையும் வேலைக்காரர்களைப் போல வேலை வாங்குகிறாள். இது ஈஸ்வரிக்கு மிகுந்த ஆத்திரத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பக்கம் சேது தமிழ்ச்செல்வியின் மனதை குளிர வைக்க பார்த்து பார்த்து பணிவிடை செய்கிறான். ஆனால் தமிழ்ச்செல்வி அவனிடம் பேசினாலும் பழைய நெருக்கத்தை காட்டாமல் ஒரு இடைவெளியை பராமரிக்கிறாள். உன் மீது எனக்கு இன்னும் முழு நம்பிக்கை வரவில்லை சேது என்று அவள் முகத்தில் அறைந்தாற் போலச் சொல்வது அவனை திருத்திக் கொள்ளத் தூண்டுகிறது. இதற்கிடையில் தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருப்பதால் அவளுக்கு வளைகாப்பு நடத்த ராஜாங்கம் ஏற்பாடு செய்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வளைகாப்புக்கு வரும் உறவினர்கள் முன்னிலையில் தமிழ்ச்செல்வியின் நற்பெயரை கெடுக்க ஈஸ்வரி ஒரு விபரீத திட்டத்தை போடுகிறார். தமிழ்ச்செல்விக்கு கொடுக்கப்படும் உணவில் ஏதோ ஒன்றை கலந்து அதை அவள் சாப்பிட்டு உடல்நிலை மோசமானது போல நாடகமாடி பழி மொத்தத்தையும் காவியா அல்லது வேறு யாராவது மீது சுமத்தத் துடிக்கிறார். ஆனால் காவியா போஸின் உதவியுடன் ஈஸ்வரியின் நடமாட்டத்தை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறாள். வளைகாப்பு அன்று ஈஸ்வரி விஷமத்தனம் செய்ய முயலும்போது காவியா அதை தடுத்து நிறுத்தி மொத்த குடும்பத்திற்கும் ஈஸ்வரியின் உண்மை முகத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப் பார்க்கிறாள். தமிழ்ச்செல்வி தன் குழந்தையையும் கௌரவத்தையும் எப்படி காப்பாற்றிக் கொள்ளப் போகிறாள் என்பதில் கதை இப்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. வளைகாப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடக்கின்றன. வீடு முழுவதும் சொந்த பந்தங்களால் நிறைந்திருக்க ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் ஒரு மூலையில ரகசியமாக பேசிக் கொள்கிறார்கள். வளைகாப்பு சாப்பாட்டுல இந்த மருந்த கலந்துட்டா தமிழுக்கு லேசான மயக்கம் வரும். அப்போ அவளுக்கு ஏதோ ஆகிடுச்சுன்னு பதட்டத்தை கிளப்பி அந்த பழிய காவியா மேல போட்டுடலாம். இதனால தமிழும் காவியாவும் பிரிவாங்க, நம்ம மறுபடியும் செல்வாக்க பிடிச்சுடலாம் என்று ஈஸ்வரி திட்டம் போடுகிறார். விழா தொடங்குகிறது. தமிழ்ச்செல்வி தேவதை போல அலங்காரம் செய்யப்பட்டு அமர்ந்திருக்கிறாள். ஈஸ்வரி ஒரு தட்டில் இனிப்புகளை எடுத்துக்கொண்டு தமிழ்ச்செல்விக்கு ஊட்டப் போகிறார். ஆனால் அங்கேதான் தமிழ்ச்செல்வியின் அதிரடி காத்திருக்கிறது. ஈஸ்வரி இனிப்பை ஊட்ட வரும்போது தமிழ்ச்செல்வி அவர் கையை பிடித்து நிறுத்துகிறாள். இருங்க அத்தை, இவ்வளவு பாசமா எனக்கு ஊட்ட வர்றீங்களே, இதுல என்ன கலந்திருக்குன்னு எனக்கு தெரியாதா என்று கண்கள் சிவக்க கேட்கிறாள். மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைய காவியா உடனே முன்வந்து, அத்தை, நீங்க சமையலறையில அந்த மருந்தை கலக்கும்போதே நான் வீடியோ எடுத்துட்டேன் என்று தன் போனை எடுத்துக் காட்டுகிறாள். போஸ் தன் அம்மா செய்த காரியத்தை பார்த்து தலைகுனிந்து நிற்கிறான். சேது ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்று, இன்னும் நீங்க திருந்தவே இல்லையா என்று கத்துகிறான். ராஜாங்கம் இந்த முறை மிகவும் கடுமையாக மாறுகிறார். இனி இந்த வீட்ல ஈஸ்வரிக்கு இடமில்லை, இவங்களை இப்போவே வீட்டை விட்டு வெளியேத்துங்க என்று உத்தரவிடுகிறார். ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் அழுதுகொண்டே வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு சேது தமிழ்ச்செல்வியிடம் வந்து அழுது மன்னிப்பு கேட்கிறான். என் கண்ணு முன்னாடியே இவ்வளவு துரோகம் நடந்தும் நான் உன்னை சந்தேகப்பட்டேனே, என்னை மன்னிச்சுடு தமிழ் என்று கதறுகிறான். சேதுவின் உண்மையான வருத்தத்தையும் அவர் தனக்காக எடுத்த முடிவுகளையும் பார்த்து தமிழ்ச்செல்வியின் மனம் இறுதியாக கரைகிறது. இனி நமக்கிடையில எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்று கூறி அவனை ஏற்றுக்கொள்கிறாள். குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்கிறது. தமிழ்ச்செல்வியும் காவியாவும் அந்த வீட்டின் உண்மையான அதிகார சக்திகளாக மாறி நேர்மையுடன் குடும்பத்தை வழிநடத்தத் தொடங்குகிறார்கள். வளைகாப்பு விழா மகிழ்ச்சியுடன் நிறைவடைகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.